வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஐசியூவின் கண்ணாடி கதவு வழியே ராமச்சந்திரன் எட்டி பார்த்த அதே நேரம் அம்மாவின் கண்களும் அவனை பார்த்தன. உள்ளவா என்ற முகத்தை அசைத்து அழைத்தாள். ராமச்சந்திரன் தயங்கினான். டாக்டர்கள் ரவுண்ட்ஸ் வரும் நேரம் இப்போது. உள்ளே போக வேண்டாம் என்று நர்ஸ் சொல்லிவிட்டு போயிருந்தாள். ராமச்சந்திரன் சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரையும் காணவில்லை. ஒரு நிமிடம் போய்விட்டு வந்தால் என்ன என்று தோன்ற கதவை மெதுவாக தள்ளி திறந்து கொண்டு உள்ளே போனான். ஆக்சிஜன் மாஸ்கை சற்றே தூக்கிவிட்டு உட்கார் என்ற ஏனஸ்வரத்தில் கூறினாள் அம்மா. அப்புறம் வரமா, டாக்டர்ஸ் வர நேரம். உங்ககிட்ட நிறைய பேசணும். பேசலாம், இப்ப நீ பேசக்கூடாது. யாராவது பார்த்தா என்னத்தான் திட்டுவாங்க. அம்மாவின் முகத்தில் துயரம் அப்பியது. ஏதோ சொல்ல துடித்தாள் அவள். அது என்ன என்று அறியும் ஆவல் ராமச்சந்திரனுக்கும் இருந்தாலும் கூட அம்மாவின் உடல்நிலை கருதி அவளை அமைதிப்படுத்திவிட்டு வெளியில் வந்து அமர்ந்தான். டாக்டர்கள் கூட்டமாக உள்ளே சென்றனர். அரை மணி நேரம் கழித்து அவர்கள் வெளியே வந்ததும் ராமச்சந்திரன் அவரை நெருங்கினான். விஜயலட்சுமி அம்மா நல்லா இருக்காங்கப்பா, அபாய கட்டம் தாண்டிட்டாங்க. ஆப்ரேஷன் பற்றி இன்னைக்கு சொல்றதா சொன்னீங்க டாக்டர்? இல்லப்பா, அம்மா ரொம்ப வீக்காக இருக்காங்க. சளி நிறைய இருக்கு. ப்ரெஷர் குறையணும். இன்னும் 4 நாள் பார்த்துட்டு சொல்கிறேன். பயப்பட ஒன்றும் இல்லையா டாக்டர்? டோன்ட் வரி. அவர் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு தன் கூட்டத்தோடு நடந்தார். ராமச்சந்திரன் இப்போது சுதந்திரமாய் உள்ளே போய் அம்மாவின் அருகில் அமர்ந்தான். நர்ஸ் ட்ரிப்ஸ் பாட்டிலில் ஏதோ ஊசி மருந்தை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு புன்னகையுடன் அடுத்த பெட் நோக்கி சென்றாள். அம்மா சிரமப்பட்டு கண்களை திறந்தாள். ஆக்சிஜன் மாஸ்கை நீக்க சொன்னாள். வேண்டாமா, பேசக்கூடாது. பேசணும். அவன் சற்றே கவலையுடன் மாஸ்கை நீக்கினான். நான் பிழைக்க மாட்டேன். இதுக்குத்தான் பேச வேண்டான்னேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன்தான் கொல்லி போடணும். யாரு? சந்துரு. அம்மா உச்சரித்த பெயர் கேட்டதும் ராமச்சந்திரன் அதிர்ந்து போனான். அவளையே பார்த்தான். அவனை எங்க போய் தேட? 17 வருஷம் ஆயிடுத்தே. வருவான். சரி வரட்டும். அதை பத்தி இப்ப என்ன? நீ அலட்டிக்காத. நான் போறேன். இருந்தா நீ பேசிட்டே இருப்ப. ராமச்சந்திரன் வெளியில் வந்து விட்டான். சற்று தூரத்தில் மாமாவும் தம்பியும் வந்து கொண்டிருப்பதை கண்டதும் வேகமாய் அவர்களிடம் சென்றான். எப்படி இருக்கா அக்கா? டாக்டர் பயப்பட எதுவும் இல்லைன்னார். ஆனா அம்மா தான் பயமுறுத்துறா. என்னாச்சு? பிழைக்க மாட்டேன்னு புலம்புறா. தவிர தவிர தான் செத்தா யார் கொல்லி போடணுங்கிறது முதற்கொண்டு சொல்றா. இதுல என்ன அவளுக்கு சந்தேகம்? பிள்ளை நீ பக்கத்தில் இருக்கும்போது வேற யார் வந்து போடுவாளாம்? சந்துரு வரணுமாம். சந்துருவா? மாமா திகைத்தார். என்னடா சொல்ற? அதான் நானும் கேட்டேன். வீட்டை விட்டு அவன் ஓடிப்போய் 17 வருஷமா இருக்காது. ஏன் ஓடுனா? எங்க போனான்? எங்க இருக்கான்னு கூட தெரியாத ஒருத்தனை எங்க போய் தேட? பாவம்டா. என்ன இருந்தாலும் அவ வயித்துல பிறந்த பிள்ளையாச்சே. பெத்த மனசு அடிச்சுக்கிறது. அது சரி மாமா. ஆனா அவன் உசுரோட தான் இருக்கானாங்கிறதே தெரியலையே. இத்தனை வருஷத்துல ஒரு தகவலும் இல்ல. அம்மா என்னடான்னா இன்னும் அவன் வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கா. பெத்தவடா. அவன் நம்பினா நம்பிட்டு போகட்டுமே. ஏமாமா, அந்த 2 கெட்டான் வயசுல வீட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு அண்ணனுக்கு என்ன கஷ்டமா? படிப்பு ஏறலையா? அதுக்கு யாராவது திட்டினாங்களா? தம்பி கேட்டான். அதெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். 10வதுல நல்ல மார்க் கூட வாங்கியிருந்தானே. அப்புறம் ஏன் போயிட்டான்? தெரியலடா. அவன் காணாம தான் போனானா இல்ல தெரிஞ்சே தான் போனானான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எங்களால முடிஞ்ச வரை நாங்களும் தேடி பார்த்துட்டோம். வீட்டுக்கு மூத்த பையன் இப்படி போயிட்டானேங்கிற கவலையிலேயே உங்க அப்பா ஹெல்த் கெட்டு போய் மனுஷன் போய் சேர்ந்துட்டார். இப்போ உங்க அம்மா இப்படி இருக்கா. அப்பா செத்ததுக்கே பேப்பர்ல எல்லாம் தகவல் கொடுத்து எங்க இருந்தாலும் வந்து சேருடா சந்துருன்னு விளம்பரம் கொடுத்தோம். வரலையே. இதெல்லாம் தெரியாதா உங்க அம்மாக்கு? அதான் பெத்த மனசுங்கிறது. சார், மிஸ்டர் ராமச்சந்திரன். யாரோ அழைக்க திரும்பினார்கள். ஐசியூ வாசலில் இருந்த நர்ஸ் தான் அழைத்தாள். ராமச்சந்திரன் ஓடினான். உங்க அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் நீங்க மட்டும் போங்க. நீங்க வந்ததும் இன்னொருத்தர் போகட்டும்.
மாமாவும் முத்துவும் வெளியில் நிற்க ராமச்சந்திரன் மட்டும் உள்ளே போனான். என்னம்மா? வீட்ல. சொல்லு. முருகன் படத்துக்கு பின்னால. அம்மாவின் விழிகள் குத்திட்டன. ராமச்சந்திரன் மிரண்டான். நர்ஸை அழைத்தான். அவள் வேகமாய் வந்து பார்த்தவள் மை காட் என்றபடி அம்மாவின் மார்பில் இரு கரத்தையும் வைத்து மசாஜ் செய்து மாற்றி மாற்றி குத்தினாள். டாக்டருக்கு தகவல் பறந்து அவர் வருவதற்குள் நர்ஸ் உதடு பிதுக்கினாள். ராமச்சந்திரன் துவண்டு போய் வெளியில் வந்து சுருண்டு உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். மாமாவும் முத்துவும் உள்ளே சென்றார்கள். அம்மா என்னடா சொன்னா? மாமா கண் கலங்க வந்து விசாரித்தார். முருகன் படத்துக்கு பின்னாலன்னு ஏதோ சொல்ல வந்தா, பாதியிலேயே மொழி நின்னுடுத்தோ, குரல் அடைச்சுடுச்சோ. ஈஸ்வரா! மாமா அவனை ஆறுதலாக தட்டி கொடுத்தார். சரி, இங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அந்த முருகன் படத்துக்கு பின்னால என்னன்னு பாரு. மாமா அவனை சமாதானப்படுத்தி ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்தார். முருகன் படத்துக்கு பின்னால் நீல நிறத்தில் ஒரு சிறிய டைரி இருந்தது. தூசு தட்டி அதை பிரிக்கும் போதே ஒரு இன்லன் லெட்டர் கீழே விழுந்தது. முத்து முத்தான கையெழுத்தில் அம்மாவுக்கு யாரோ எழுதிய கடிதம். அடியில் பெயரை பார்த்ததும் ராமச்சந்திரன் திடுக்கிட்டான். சந்துருவா? எப்போது எழுதினான்? தேதியை பார்த்தான். 15 வருடமாகிறதா? மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அதை வாசித்தான். அன்புள்ள அம்மா, என்னிடமிருந்து இந்த கடிதத்தை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். அப்பாவின் மரணம் குறித்து பேப்பர் மூலம் அறிந்தேன். உனக்கு ஆறுதல் சொல்ல இயலாத தூரத்தில் இருக்கிறேன். அழுவதை தவிர வேறு எதுவும் செய்ய இயலாத துர்பாக்கியசாலி நான். பெற்ற தாயிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு வந்து விட்டேன். உனக்கு என் மீது கோபமும் வருத்தமும் இருக்கலாம். ஏன் வந்தேன் என்று சொன்னால் கோபப்பட மாட்டாய். மாறாக அழுவாய். உன்னை அழ வைக்க நான் விரும்பவில்லை. நான் குற்றமற்றவன் என்பதை மட்டும் நீ நம்பு போதும். நான் நலமாக இருக்கிறேன். என்னால் முடிந்த போது உன் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். தம்பிகளை நன்கு படிக்க வை. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை, பிரார்த்தனை எல்லாம். மற்றொரு கடிதமும் உள்ளே இருந்தது. ராமச்சந்திரன் அதையும் பிரித்தான். அம்மாவுக்கு சந்துருவின் அநேக நமஸ்காரம். ஒரு வேளையாக நான் மெட்ராஸுக்கு வருகிறேன். முடிந்தால் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரவும். உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நீ வருவது யாருக்கும் தெரிய வேண்டாம். மற்றவை நேரில். ராமச்சந்திரன் வியந்தான். அம்மா சந்துருவை சந்தித்தாளா என்று தெரியவில்லை. டைரியை புரட்டினான். ஒரு பக்கத்தில் அம்மாவின் பாமர கையெழுத்து தெரிய பரபரப்பாய் வாசித்தான். மும்பையில் ஏதோ முகவரி. யாருடையது என்று தெரியவில்லை. எதற்கு எழுதி வைத்திருக்கிறாள் என்றும் தெரியவில்லை. ஒருவேளை சந்துரு அண்ணாவின் முகவரியா? கேர் ஆஃப் அட்ரஸ் கொடுத்திருக்கிறானா? ராமச்சந்திரன் கடிதங்களையும் டைரியையும் எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைந்தான். பாடியை ஒப்படைக்க நேரமாகும் போல இருக்குடா ராமு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாச்சே, போஸ்ட் மார்ட்டம் பண்ணுவாங்க போல இருக்கு. ஒரு பயலும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாமா, இதை பாருங்களேன். ராமச்சந்திரன் அவற்றை காட்டினான். மாமா ஆச்சரியப்பட்டார். இந்த அட்ரஸ்க்கு உடனே எக்ஸ்பிரஸ் டெலிகிராம் கொடு. அல்லது மும்பையில் யாரையாவது உனக்கு தெரியும்னா அவங்கள உடனே இந்த இடத்துக்கு போக முடியுமான்னு கேளு. சந்துரு கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். மாமா பரபரப்பாக சொல்ல ராமச்சந்திரன் ஓடினான். அவர் சொன்னபடி செய்தான். கான்டாக்ட் நம்பராக வீட்டு டெலிஃபோன் நம்பரையும் கொடுத்து உடனே பேச சொல்லி சந்துருவுக்கு டெலிகிராம் கொடுத்தான். ஆஸ்பத்திரி ஃபார்மாலிட்டிஸ் முடிந்து அம்மாவின் பாடி வீட்டுக்கு வந்த அதே சமயம் டெலிஃபோனும் அடித்தது. ஓடிப்போய் எடுத்தான். சந்துரு பேசுற. கரகரப்பான குரல் கேட்டதும் அத்தனை துக்கத்திலும் முகம் மலர்ந்தான். நான் ராமச்சந்திரன், எப்படி நான் இருக்க? நல்லா இருக்க. உன் டெலிகிராம் கிடைச்சது. உடனே கிளம்பி வாண்ணா. நான் வரல, நீயே எல்லாத்தையும் பண்ணிட. என்ன நான் இப்படி சொல்ற? அம்மாவோட கடைசி ஆசையை கேட்டா நீ இப்படி சொல்ல மாட்ட. நீ தான் அவளுக்கு கொல்லி போடணும்னு ஆஸ்பத்திரியில வச்சு என்கிட்ட சொல்லி இருக்கா. முருகன் படத்துக்கு பின்னால உன் விலாசம் இருக்குங்கிறதையும் அவதான் சொன்னா. தயவு செய்து வாண்ணா. இங்க யார்கிட்ட உனக்கு என்ன கோபம்? வரக்கூடாதுன்னு அப்படி என்ன வைராகியம்? சரி, வர. ட்ரெயின் தானே? இல்லை, ஃப்ளைட்டில் வர பார்க்குறேன். தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அண்ணா வந்துடுறேன்னு சொல்லிட்டான். அதுவரை அம்மாவை பத்திரமா பாதுகாக்கணும். ஐஸ்க்கு சொல்லியாச்சா? வந்துட்டுருக்கு. உறவு ஜனம் ஒவ்வொன்றாய் சூழ்ந்து கொண்டு அழ ஆரம்பிக்க வாசலில் டியூப் லைட் போட்டார்கள். மறுநாள் மும்பை விமானம் எப்போது வரும் என்று விசாரித்தான் ராமச்சந்திரன்.
நள்ளிரவு ஃபோன் மீண்டும் அடித்தது. விடியற்காலம் கிளம்புற, வந்துடுவ, எல்லாம் ரெடியா இருக்கட்டும். சந்துரு அண்ணாவின் குரல். அம்மா அவனுக்காக அமைதியாய் காத்திருந்தாள். பனிக்கட்டிகள் அவளுக்காக துக்கம் அனுசரிக்கும் விதத்தில் கரைந்து கொண்டிருந்தன. 9 மணி வாக்கில் ஆட்டோ ஒன்று வந்து நிற்க ராமச்சந்திரன் எட்டி பார்த்தான். யாரோ ஒரு பெண் இறங்கினாள். முதுகுப்புறம் மட்டுமே தெரிந்தது. ஆட்டோ கட் பண்ணிவிட்டு அவள் திரும்ப ராமச்சந்திரன் யார் என்பது போல புருவம் சுருங்க பார்த்தான். சல்வாரும் துப்பட்டாவும் சின்ன கொண்டையுமாய் வந்தவள் யார் என தெரியவில்லை. யாரு? அருகில் வந்ததும் கேட்டான். சந்துரு. அவள் சொல்ல ராமச்சந்திரன் ஆணி அரைந்தாற் போல நின்றான். இதனாலதான் போயிட்ட. கடைசி வரை வரவே வேண்டாம்னு தான் நினைச்ச. அம்மாவோட கடைசி ஆசையை கேட்டப்புறம் எப்படி என்னை கொல்லி போட விடுவாங்களாடா ராமு? அவள் கரகரப்பான குரலில் அழ ராமச்சந்திரன் நெகிழ்ந்து போனான். அம்மாவின் மரணத்திற்கு கூட அழாதவன் அண்ணனின் கோலம் கண்டு உடைந்து போய் அழுதான். எல்லோரும் அவர்களை விசித்திரமாக பார்க்க சந்துருவின் முகத்தில் கூச்சமும் பயமும் படர்ந்தது. நான் இருக்க, வா, அம்மாக்கு நீதான் கொல்லி போடுற. மாமா நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். நீ எப்படியானா என்ன, நீதான் தலைப்பிள்ளை அவளுக்கு. அந்த உரிமை உனக்குத்தான். ராமச்சந்திரன் அவளது கரத்தை பற்றி உள்ளே அழைத்து சென்றான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.